மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு. எண்ணங்களை தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்ணுறது. கர்ம பலன் ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன. நடுமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், அதை எப்படி சரி செய்கிறது. பிரார்த்தனை செய்வது எப்படி, சும்மா இருப்பது எப்படி, ஆனந்த கண்ணீர் சிகிச்சை. இதில் யார் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கலந்துக்கலாம். யாருக்கெல்லாம் மனம் இருக்கோ எல்லாரும் கலந்துக்கலாம். வாழ்க வையகம். நண்பர்களே, மேஜிக் மைண்ட் மாயாஜாலம் மனம் அப்படிங்கிற தலைப்பில் 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் விருப்பத்தொகை வகுப்பு. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் 10 நாள் தொடர்ந்து 10 மணி நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்பு, 10 நாள் வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு. மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற 10 நாள் வகுப்பு. மாயாஜால மனம் அப்படிங்கிற 10 நாள் வகுப்பு. மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு. மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல், மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. மாயாஜால மனம், மேஜிக் மைண்ட் 10 நாள் வகுப்பு. இந்த வகுப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோங்கிறத பார்க்கலாங்க. எண்ணங்களை தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்றது. சங்கல்பம் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி ஒழுங்கு பண்றது. சக்தி எனர்ஜியை எப்படி நாம ஒழுங்கு செய்யறது. செயல் நம்ம செய்யற ஆக்ஷன் எப்படி ஒழுங்கு செய்யறது. கர்ம பலன் ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன. மேல்மனம் கான்சியஸ் மைண்ட் எப்படி அணுகிறது. நடுமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், அதை எப்படி சரி செய்கிறது. சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாம் தெரிந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கீழ்மனம் அடிமனம் அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது. முடிவெடுக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங், த சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம். எண்ணம் போல் வாழ்க்கை. அன்பு தியானம் செய்வது எப்படி, விடியல் தியானம் செய்வது எப்படி. 10 நாள் விபாசனா வகுப்பின் சிறப்புகள். ரங்க ராட்ன ரகசியம் முறையை எப்படி பயன்படுத்துவது. 3 நாள் யோகா விபாசனா வகுப்புக்கு எப்படி சென்று வருவது. ஆனாபானா சதி தியானம் எப்படி செய்வது. இன்னர் சைல்ட் ரெக்கார்டு எனப்படும் இந்த ஜென்ம பதிவுகளை எப்படி அழிப்பது. மலர் மருந்துன்னா என்ன, அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம். பிரவாகமா இருக்கிறது எப்படி, என்லைட்மெண்ட். முக்தி அப்படின்னா என்ன. பிரைன்லெஸ் மெடிடேஷன், புத்தி இல்லா தியானம். சர்ப்ரைஸ் ட்ரீட்மெண்ட், சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால ஒரு மனம் எப்படி ஒழுங்காகுது அப்படின்னு. பிரார்த்தனை செய்வது எப்படி, சும்மா இருப்பது எப்படி, ஆனந்த கண்ணீர் சிகிச்சை இப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்னமெல்லாம் கேள்வி இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க. 10 நாளில் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். மனம் சம்பந்தப்பட்ட 1000 கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு மேஜிக் மைண்ட் எனப்படும் மாயாஜாலம் மனம் எனப்படும் 10 நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் செலுத்தி கலந்துக்கலாம். டொனேஷன் கிளாஸ். மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் 10 நாளும் இந்த வகுப்பு நடத்துறேங்க. மனம் சம்பந்தமா நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள், அதையெல்லாம் சரி பண்ணுறக்கான வகுப்பு. எனவே அனைவரும் கலந்துக்கலாம். இதில் யார் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கலந்துக்கலாம். யாருக்கெல்லாம் மனம் இருக்கோ எல்லாரும் கலந்துக்கலாம். குழந்தைகள் கலந்துக்கலாமா, கலந்துக்கலாம். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வயசானவங்க உட்கார்ந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு முடிகிற எல்லாருமே கலந்துக்கலாங்க. உங்கள் குழந்தைகள் உட்கார்ந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருந்தால் உட்கார்ந்து கவனிக்க சொல்லுங்க. மனதை பற்றி புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் சிரமம். பல பேர்த்துடைய குழப்பத்துக்கு காரணமே மனதை பற்றி புரியாததான்.
எனவே மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற மாயாஜால மனம் அப்படிங்கிற 10 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேங்க. நல்லா கவனிங்க. எப்பவுமே இந்த மனசுக்கும் புத்திக்கும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இதான் வாழ்க்கை. அந்த குழப்பத்துல நாம என்ன முடிவெடுக்கிறோங்கிறது தான் ஞானம். சின்ன சின்ன உதாரணமெல்லாம் சொல்றேங்க. இப்போ கார் வாங்கும்போது மட்டும் இல்ல. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்துருவீங்க. மனசு சொல்லும், கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடலாம்னு. புத்தி சொல்லும், வேண்டாம் நைட்டு நேரம் ஜீரணமாகாது, 2 இட்லி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லும். ஒரே குழப்பமா சர்வர் வந்து என்ன வேணுங்கம்மா? கன்ஃபியூஸா இருக்கு இருங்கம்மா. கொத்து பரோட்டாவா இட்லியா? கொத்து பரோட்டாவா இட்லியா? இட்லியா கொத்து பரோட்டாவா? கொத்து பரோட்டாட்டுருவோம். மனசு ஜெயிச்சிடும். சாப்பிட்டு போய் நைட்டு தூங்கிட்டு 2 மணிக்கு வச்சுட்டு வாந்தி எடுத்துட்டு உட்காந்து புத்தி சொல்லு, கேட்டியாடி நான் சொல்றேன் கேட்டியான்னு திட்டிட்டு இருக்குது. என்ன பண்றது பிடிச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்போம். இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இந்த மனசு இருந்துட்டு நைட்டு தூங்காது. கொத்து பரோட்டா அழுதுட்டு இருக்கும். குழப்பம். ஒரு வாடகை வீடு பார்க்கறதுக்கு போறீங்க. கணவன் மனைவியும் போறீங்க. புரோக்கர் 10 வீட்டை காட்டுறாரு. வீட்டுக்கு வர்றீங்க. உங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா காலையில் போனவங்க இப்போதான் வரீங்க, வீடு செட் ஆச்சான்னு நிச்சயமா சொல்லுவீங்க? ஒண்ணுமே செட் ஆகலைம்பீங்க. ஏன்? ஏன்னா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். இது புரிஞ்சாதான் நமக்கு புரியும். ஓஹோ இவ்வளோ இடங்கள்ல இது 2 கூத்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஒரு வீடை பார்த்துருப்பீங்க, உங்க வெளியிருந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியிருந்து பார்த்தோம், வா சூப்பர் வீடு. உள்ள போய் பார்த்தா கிச்சன் தம்மா தூண்டு, காத்தோட்டம் இல்லாம இருக்கும், ஃப்ளோரிங் எல்லாம் உடஞ்சு கிடக்கும். இது புத்தி. வெளியே வா இது மனசு. மனசுக்கு அந்த வீடு பிடிச்சிருச்சு. உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை. இங்கிருந்து இப்போ ஸ்கூல் ரொம்ப தூரமா இருக்கு, ஆஃபீஸ் தூரமா இருக்கு, கார் பார்க்கிங் இல்லை. இது புத்தி. இன்னும் வெளியே வந்துடுறீங்க. அப்போ இந்த வீடு என்னாச்சு? மனசுக்கு ஓகே, புத்திக்கு பிடிக்கல. இன்னொரு வீடு போறீங்க, புத்தி எல்லாம் ஓகே சொல்லிருச்சு. என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்னமோ தெரியல, அந்த என்னமோ தெரியல பிடிக்கலன்னா அதான் மனசு. என்னமோ கற்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதான் மனசுங்க. எல்லாமே கரெக்டாக தான் அப்படி சொறிவோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அப்படி சொரிஞ்சாவே வந்து மனசுக்கு வந்து பிடிக்கலன்னு வருது. இப்படி 10 வீடு காமிச்சாரா புரோக்கரு? 5 வீடு மனசுக்கு பிடிச்சிருச்சு, 5 வீடு புத்திக்கு பிடிச்சிருச்சு. 2மே பிடிச்ச வீடு பார்க்காதனால திரும்பி வந்துட்டீங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், முக்கியமான கேள்வி. இந்த 10 வீட்டுக்குமே யாருமே குடி போக மாட்டாங்களா? போவாங்கல்ல. அவங்க ஏன் போறாங்க? அவங்களுக்கு மனசுக்கு புத்திக்கு ஒத்து வந்தனால போறாங்க. கரெக்டா? இதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சது வேற, நம்ம புத்திக்கு வேற, ஒவ்வொருத்தருக்கும் வேறேன்னு புரிஞ்சா நீங்க ஞானி. நான் நல்லதுன்னு சொன்னா நீ நல்லதுன்னு சொன்னா அஞ்ஞானி. இந்த வகுப்பு ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 9ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைண்டர்ன்ற இடத்துல சர்ச் பட்டனில் போய் மேஜிக் மைண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். அதில் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். மாயாஜால மனம். எனவே நண்பர்களே, மாயாஜால மனம் அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.